ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம், சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், தனியா இதெல்லாம் நல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் கொரன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை. எதுக்கு அவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரசம் செய்ய போகணும். ஸோ அது அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளி ரசம். இது வந்து புளி கரைச்சல், புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ கல் உப்பு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த புளி தண்ணியிலே போட்டுடலாம். அப்புறம் மஞ்சள் தூள். அப்போ ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு முழு தக்காளி, அதை முழுசையும் நம்ம வந்து அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கையால். ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம மிக்சியில் செய்யறதுனால டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம். இப்போ அதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி கரைச்சி வச்சு தண்ணி ஊற்றியாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் அதிலே போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணியாச்சு. நாங்கள் ரசம் வைக்க போகிறோம்னு சொன்னால குண்டான வச்சாச்சு. ஸோ அந்த குண்டான எந்த ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. நாங்கள் சன்லேண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சமையலுக்கு. ஸோ அந்த ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகுது. ஓகே, எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் வந்து கடுகும் போட்டாச்சு. இப்போ ஸ்லோ பண்ணிக்கிட்டோம். ஸ்லோ பண்ணிட்டு அதில் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருந்தோம்ல, அந்த காஞ்ச மிளகாய் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி மிளகு, தனியா, சீரகம் எல்லாம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து போட்டுட்டோம். இது மாதிரி கொஞ்சம் துக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதுலேயே பெருங்காயத்தூள், அதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சல் வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே ஊற்றிடுறோம் மொத்தமாக. மறுபடியும் நம்ம ஸ்பீட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு கொதி தான், ஒரே கொதி தான் வரணும். ரசம்லாம் ரொம்ப கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது. ஸோ ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுருந்ததை ஸ்பீட் பண்ணிட்டோம். எதுக்காகனா நம்ம டக்குன்னு கொதிச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம், வேலை முடிஞ்சிடும். ஸோ சூடான சாப்பாட்டுக்கு சூடான ரசம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சா நல்லா இருக்காது. கரெக்டாக பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கிறது நல்லாவே தெரியுதுல்ல. ஸோ ஒரு கொதி நல்லாவே வந்துடுச்சு. அவ்வளோதான், ரசம் வந்து தயாராகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு எப்பவுமே லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான ரசம் தயார் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, சாப்பாடு செஞ்சாச்சு, ரசம் வச்சாச்சு. இப்போ சேப்பக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். ஸோ சேப்பக்கிழங்கு வறுவல், இது இங்கிலீஷில் கொலோகேஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ கொலோகேஷியா ஃப்ரை, சேப்பக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு, சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு. சமையல் எண்ணெய் சூடம் ஆகிடுச்சு. ஸோ கடுகும் போட்டோம் நம்ம. அப்படியே படப்படன்னு பொரியுது பாருங்க. ஆல்ரெடி சேப்பக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை நாங்கள் போட்டாச்சு. தேவையான உப்பு, சால்ட் வந்து போட்டாச்சு. தூள் உப்பை போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சேப்பக்கிழங்கு வறுவல் நல்லா முறுமுறுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சூடான சாப்பாடு, ரசம், சேப்பக்கிழங்கு வறுவல், இன்றைக்கி இதுதான் எங்களுடைய லன்ச். இப்போ இதில் வந்து மிளகாய் தூள் நம்ம போட்டுட்டோம். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், வீட்டு மிளகாய் தூள். மிளகாய்த்தூள் இவ்வளோ போட்டால் தான் நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முறுன்னு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாட்டம் வரும். எத்தனை பேருக்கு சேப்பக்கிழங்கு வறுவல் பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்குமான்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. ஸோ ஃபினிஷிங் டச்சாக லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ சூடான சுவையான அருமையான சேப்பக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதுதான் நல்லா கிளறி விட்டால் நல்லா மொறுன்னு வரும். அதுக்காக தான் கிளறோம்.
பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.